அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா ஜெகதீஷ். நம்மளுடைய உங்கள் யூஜே வலையொலியில நம்ம தொடர்ந்து 63 நாயன்மார்களை பத்தி பேசிட்டு வர்றோம். கிட்டத்தட்ட இந்த நாயன்மார்கள்ல ஒரு 30 நாயன்மார்களை பத்தி நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம் வெளியே இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களை வழிபட்டிருக்கிறீங்க. அந்த 63 நாயன்மாரெல்லாம் யார் யாரு, அவங்க பேரெல்லாம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் நீங்க கோயிலுக்கு போறப்ப பார்த்துருக்கிறீங்களா? இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு என்னைக்காவது நீங்க முற்பட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 3-4 வருடங்களா தான் இங்க வெளியே இருக்கக்கூடிய இந்த 63 நாயன்மார்கள் யாரு, அவங்க சைவ மதத்துக்கு எந்தெந்த தொண்டெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத இப்பதான் நானும் தெரிஞ்சுட்டு வர்றேன். பெரும்பான்மையா நிறைய பேத்துக்கு இந்த 63 நாயன்மார்கள் யாருன்னு தெரியாமையே சிவன் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றாங்க. அதனாலதான் இதை ஒரு கேள்வியா வைக்கிறேன். உங்களுக்கு சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த 63 நாயன்மார்களை வழிபடணும்னு தோணி இருக்குதா, அவங்களுடைய பேர்களை நீங்க படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு நாயனார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னனா இருந்த, அதுவும் சோழ மன்னனா இருந்த ஒரு நாயன்மார் தான். அவர் யாருன்னா புகழ்ச்சோழ நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் தான். அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க உங்கள் யூஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான வரலாற்று தகவல் நம்மளுடைய வலையொலியில தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கும். இப்ப வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அன்பு நண்பர்களே, நம்ம எப்பொழுதுமே இந்த நாயன்மார்களை பத்தி பேசும் பொழுது இந்த நாயன்மார்கள்ல பெரும்பாலான நாயன்மார்கள் சோழ நாட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சைவத்துக்கும் சோழ நாட்டுக்கும் ரொம்பவே ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த புகழ்ச்சோழ நாயனாரும் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. பெரும்பாலும் சோழ மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே தஞ்சாவூர், உறையூர், பழையாறை இந்த மாதிரி இடங்களை அவங்களுடைய தலைநகரா கொண்டு ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனா பொதுவா நிறைய பேத்துக்கு தெரியாத சோழர்களுடைய இன்னொரு தலைநகரம் என்னன்னா கருவூர் அப்படிங்கிறதான். கருவூர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்தை தான் அந்த காலத்துல கருவூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கருவூர்ல தான் இந்த புகழ்ச்சோழ மன்னன் தலைநகரா கொண்டு ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. ஏன் இந்த கருவூரா அவர் தலைநகரா தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இவர் இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் மட்டுமல்லாம கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களும் மன்னர்களும் இவருக்கு வரி செலுத்துறதுக்கு ஏதுவாக சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தலைநகரை இந்த கருவூருக்கு மாத்தி ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார் அப்படின்ட்டு அவருடைய வரலாறு சொல்லுது. அப்படிதான் இந்த இடத்துல அவர் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. ரொம்பவே சிறப்பா ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகம் கொண்டு ஆட்சி புரியக்கூடியவரா மட்டுமல்லாம ஒரு சிறந்த சிவபக்தராம் இருக்கிறாரு. இறைவன் மேல ரொம்பவே பக்தி கொண்டவரா இருக்கிறாரு. சிவாலயங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் உதவினா உடனே மறுக்காம ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு மன்னன் தான் இந்த புகழ்ச்சோழ மன்னர். அப்படி இருக்கக்கூடிய இந்த புகழ்ச்சோழ மன்னன் ஒரு முறை இவருடைய பட்டத்து யானை வீதியுலா போயிட்டு இருக்குது. அப்படி போகும் பொழுது பாகன்கள் தான் அழைச்சிட்டு போறாங்க. அந்த பட்டத்து யானை சிவகாமி ஆண்டார் அப்படின்னு இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பெண் மலர்களை பறிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது இந்த பட்டத்து யானை அந்த பூக்கூடைய பிடிச்சு கீழே வீசி எரிஞ்சிடும். இதை ஒரு நாயனார் கேள்விப்படுறாரு. ஏன்னா அந்த நாயனார் யாருன்னா எரிபத்த நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார். அவருடைய வரலாறும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய காணொலியில போட்டிருக்கிறோம். அதை நீங்க பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா உடனே அந்த யானையை வெட்டி கொன்றாரு. தன்னுடைய பட்டத்து யானையை யார் கொன்னாங்க அப்படின்ட்டு விசாரிக்க வரக்கூடிய புகழ்ச்சோழ மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிறாரு. தன்னையும் நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைவாளை கொடுத்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அந்த சமயத்துல இறைவன் எரிபத்த நாயனாருக்கும் இந்த புகழ்ச்சோழ மன்னனுக்கும் அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறு சொல்லும் போது வருது. அப்படி சிவனுக்கும் இந்த சிவனடியார்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா தன்னுடைய உயிரையும் கூட கொடுக்க தயங்காதவர் தான் இந்த புகழ்ச்சோழ மன்னன். இப்படி இருக்கக்கூடிய இந்த புகழ்ச்சோழ மன்னன் ஒரு முறை இவருடைய அமைச்சர்கள்கிட்ட தன்னுடைய நாட்டுடைய நிர்வாகம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. வரி எல்லாம் சரியா வருதா, எல்லா அரசர்களுமே சரியா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு அரசன் மட்டும் நம்மளுக்கு வரி செலுத்துறதுக்கு தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்
புகழ்ச்சோழன் கிட்ட சொல்லுவாப்புல. உடனே இவருக்கு கோபம் வந்துடும். யாரு அந்த மன்னன் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதிகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் வந்துட்டு நம்மளுக்கு வரி செலுத்த வந்து தயங்குறாரு. அந்த மன்னன் வந்துட்டு மலைகளை வந்து அரணா கொண்ட ஒரு நாட்டை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. அங்க இருந்துட்டு நம்மளுக்கு தொடர்ந்து இந்த வரி செலுத்துறதுக்கு மறுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவருடைய கோபம் வந்து இன்னுமே அதிகமா போகும். உடனே தன்னுடைய அமைச்சரவைக்கு உத்தரவிடுவாரு. அந்த நாட்டை தாக்கி அழிச்சு அவங்கள வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க, அவங்க மேல போர் தொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ச்சோழ மன்னன் வந்துட்டு தன்னுடைய படைகளை வந்து அனுப்பிச்சுட அமைச்சரவை கிட்ட ஒரு உத்தரவிட்டுருவாரு. இப்போ இந்த படையெல்லாம் வந்து தயாரா இருக்கும். 4 வகை படையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மன்னன் தான் இந்த புகழ்ச்சோழ மன்னன். அவருடைய படையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதிகன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி புரியக்கூடிய அந்த நாட்டுக்கு போகுது. அங்க போய் பார்க்கறவங்களை எல்லாம் வெட்டி வீசுறாங்க. எல்லாத்தையும் வெட்டி வீசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கைப்பற்றிட்டு வர்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்க வெட்டிட்டு அவங்களுடைய தலையெல்லாம் வந்துட்டு தங்களுடைய நாட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு வர்றாங்க. இப்படி வந்து அந்த தலையெல்லாம் வந்துட்டு தன்னுடைய மன்னன் முன்னாடி வந்துட்டு ஒரு படையலா போட்டு அவங்களுடைய வெற்றிகளை கொண்டாடுறாங்க. அப்போ வந்து புகழ்ச்சோழ மன்னனுமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீரரை பார்த்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு. அவங்கள பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய வீரத்தை பார்த்து மெய் சிலுத்து நிற்கிறாரு. அப்படி வந்து அவர் மெய் செலுத்தி நிற்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து வெட்டிட்டு வந்த அந்த தலையை இவர் முன்னாடி ஒரு குவியல் போல போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த குவியல்ல ஒருத்தருடைய தலை மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய தலையில வந்துட்டு சடைமுடியோட திரிச்சு திருநீர் அணிஞ்சு காணப்படுது. இதை பார்த்ததுன்னா புகழ்ச்சோழ மன்னனுக்கு ஒரு ஆச்சரியமாயிருது. அவர் ஒரு சிவன் அடியார், அதாவது வீரனாக இருந்தாலும் சிவன் மேல பக்தி கொண்ட ஒரு அடியாரா இருக்கக்கூடியவனுடைய தலையை வெட்டிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாரு. கண் கலங்க ஆரம்பிச்சிருவாரு. தன்னுடைய அறியாமையால வந்துட்டு ஒரு அப்பாவி அடியாரை வந்துட்டு கொன்னுட்டு வந்துட்டோமே, இந்த பாவம் வந்துட்டு என்னுடைய வீரர்களுக்கு மட்டுமல்லாம இந்த நாட்டை ஆட்சி புரியக்கூடிய மன்னனான எனக்கும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியாருடைய உயிரிழப்புக்கு என்னோட உயிரை தருவது தான் ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்க வந்து முற்பட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, இதை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அதனால தன்னுடைய மகனுக்கு இந்த ஆட்சியை கொடுத்துட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு தீக்குண்டம் ஏற்படுத்தி அந்த தீக்குண்டத்துல இறங்கி தன்னுடைய உயிரை திறக்க முற்பட்டுறாரு. இது யாரால நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருடைய இந்த இறைபக்தியை உலகுக்கு காட்டணும் அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவமே வந்துட்டு இறைவனால நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சொல்லுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த தீக்குழியில அவர் இறங்க போறாரு. அப்படி இறங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சடைமுறி திரித்த அந்த சிவனடியாருடைய அந்த தலையை கையிலேந்தபடியே பாத்தீங்கன்னா அந்த தீக்குழிக்குள்ள இறங்குறாரு. இப்படி அவர் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து பூமலை பொழிந்து இறைவன் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இந்த வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றவர் தான் இந்த புகழ்ச்சோழ மன்னன். தன்னுடைய அறியாமையால அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் வெட்டிட்டு வந்தாங்க தான், தான் போய் அவரை வெட்டல. இருந்தாலும் தன்னுடைய நாட்டை சேர்ந்த வீரர்கள்ல ஒருத்தர் தான் போய் அவருடைய தலையை வெட்டியிருக்கிறாரு. அதனால ஒரு சிவனடியாருடைய இறப்புக்கு காரணமான தன்னுடைய நிர்வாகத்தினால தானே வந்து அந்த உயிரை வந்து ஈடுகட்டும் விதமா வந்துட்டு உயிர் துறக்க துணிந்தார் இந்த புகழ்ச்சோழ மன்னர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்ற புகழ்ச்சோழ மன்னருடைய வரலாற்றை தான் இன்னைக்கு பார்த்தோம். இவருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வரக்கூடிய ஆடி மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல வருது. இந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறது மட்டுமல்லாம வெளியே இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களையும் வழிபடுங்க. அவங்களுடைய வரலாற்றையும் தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த காணொளியில மற்றும் ஒரு வரலாற்று தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.